ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரியாணி எவ்வளோ நல்லா செஞ்சாலும் டேஸ்ட்டு வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலையை விடுங்க. இந்த வீடியோ பார்த்து இந்த மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு உங்கள் வீட்டில் பிரியாணியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த மெத்தட்லேயே வந்துட்டு நீங்கள் பிரியாணி செய்யுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டான அளவுகளில் வந்துட்டு மசாலாஸ் அரைக்கிறதுக்கு ஸ்பைசஸ் வாங்கணும். அதுக்கு வந்துட்டு சுருள் பட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லூஸில் வாங்காமல் பேக்கெட்டில் வாங்கிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான அளவுகள் இருக்கும். நீங்கள் 25 கிராமில் வந்துட்டு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். சுருள் பட்டை வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து 10 கிராமில் ஒரு 5 கிராம் 3மே சேர்த்து கிராம்பு 25 கிராம், 50 கிராம் சுருள் பட்டைக்கு 25 கிராம் கிராம்பு, 20 கிராம் வந்து ஏலக்காய் 2 பாக்கெட் 10 கிராமில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நல்லா ஒரு பேன் ஹீட் பண்ணி அதை வந்து நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் வறுத்தாவே போதும். நல்லா அது ஹீட் ஏறினாவே போதும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா ஃபைனாக எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இடையில கிளறி விட்டுட்டு அரைங்க. ரொம்ப வேர்த்து போயிடும் இல்லாட்டி. அந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு கடாயில் கொட்டி நல்லா கார விட்டுருங்க. அது ஆறினதுக்கப்புறம் ஹீட்லாம் போயிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ஏர்டைட்டான கண்டெய்னரில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது வந்துட்டு 6 மாதம் வரைக்குமே நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், நார்மலான இதில் டெம்பரேச்சர்லேயுமே வைக்கலாம். பாருங்கள், இந்த கண்ணாடி ஜாரில் தான் நான் அடைச்சி வச்சுருந்தேன். நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் வச்சா தான் வந்துட்டு காற்று போகாமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்துட்டு 2 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணேன். முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளேயும் 5-6 மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 மாதம் யூஸ் பண்ணேன். அதில் வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, குழம்பு, அப்புறம் பிரியாணி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு சொல்லவே வேணாம், அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எந்த அளவுகளோடு நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டு அளவு சொல்கிறேன். சிக்கன் பிரியாணி 1 கேஜி செய்கிறீங்க அப்படின்னா 1 கிலோ, அதுக்கு வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த அளவு. இதே வந்து மட்டன் பிரியாணி அப்படின்னா வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைனா குருமா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிக்கா அப்படின்னா மட்டன் கிரேவிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட வேண்டாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் கிரேவி. சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. குருமா, அந்த மாதிரி வெஜ் குருமா, சிக்கன் குருமாவில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா கொஞ்சமாக எடுத்து இந்த அளவு போட்டால் போதும். அதுவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் தான் எங்கள் வீட்டில் வந்து பிரியாணினாவே நான் தான் செய்வேன். இந்த மாதிரி மசாலா அரைச்சி தான் செய்வேன். 50 கிராம் பட்டை எடுத்தீங்க அப்படின்னா, சுருள் பட்டை எடுத்திங்கன்னா 25 கிராம் கிராம்பு, 20 கிராம் வந்துட்டு ஏலக்காய். இது மாதிரி பர்ஃபெக்டான அளவு இது. இதை நீங்கள் போட்டு அரைச்சி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.